அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஏற்கனவே ஆரம்பிச்சாங்க. ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி, கேசி பழனிசாமி 3 பேருமே ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே ஒரு 2 ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. 3வது ப்ரெஸ் மீட்டாக இன்னைக்கு நடந்திருக்கு. இதில் அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, 234 தொகுதிகள்லையுமே நாங்கள் ஆளுக்கு போட போகிறோம். அவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்ய போகிறாங்க. வேலை செய்ய போகிறாங்கன்னா அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்க போகிறாங்க. நாங்கள் கட்சியை ஒருங்கிணைக்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. கேசி பழனிசாமி இதற்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில் விவாத நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்கிறாரு, இப்போ இருக்கிற தலைமையை ஏற்றுக்கிட்டு ஓபிஎஸ் உள்ள வந்தா நல்லது அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் எந்த தியாகத்தையும் செய்கிறேன்னு சொல்லிட்டார்ல, அதனால ஓபிஎஸ் உள்ள வரணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதை என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்று நீங்க வாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஜேசிடி பிரபாகர் இந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இதோட நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு கரெக்டாக சொல்கிறார். அதையோட பிஜேபியும் இழுத்துக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா ஓபிஎஸ் அவர் இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. கட்சியில் ஒருங்கிணைந்த பின்னாடி அதை முடிவெடுத்துக்கலாம். அவங்க ஏற்கனவே என்ன சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, பிஜேபி கூட ஓபிஎஸ் உள்ளே இருக்கார் அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கடுத்து புகழேந்தி அவர்கள் பேசுகிறாங்க. நாங்கள் கட்சி ஒன்றுபடுவதற்காக நாங்கள் பாடுபட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இந்த ப்ரெஸ் மீட்லேயே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த காலத்திலும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக ஆகவே முடியாது, தலைவன் ஆக முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த 3 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா முரண்பட்ட கருத்து நிறைய இருக்குது. 90% எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கேசி பழனிசாமி பேசுகிறாரு. ஜேசிடி பிரபாகர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பிஜேபியோட ஓபிஎஸ் இருக்கக்கூடாது. புகழேந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த காலத்திலும் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது. இதுதான் அவங்களுடைய ஸ்டாண்ட் இருக்கு. ஆனா எல்லாருமே ஒரே புள்ளியில இணைகிறாங்க. எந்த புள்ளியில இணைகிறாங்க அப்படின்னா, பிஜேபி 3 பேத்துக்குமே ஆகாது, 3 பேத்துக்குமே பிடிக்காது. ஜேசிடி பிரபாகர் பிஜேபியோட ஐயா ஓபிஎஸ் கூட்டணி வச்சிட்டார் அப்படிங்கிறதுனாலயே ஒதுங்கியே இருந்தார். கேசி பழனிசாமி பிஜேபியை எதிர்த்து பேசுனதுனால தான் எடப்பாடி பழனிசாமியை அவர் கட்சியை விட்டு நீக்கினார். அவர் அடுத்து புகழேந்தி அவர்களுக்கு எப்படி அப்படின்னா, பிஜேபியில் அண்ணாமலையினுடைய பேச்சுக்கள் அதிகமாக இருக்கு, அதை ஐயா கேட்காரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டி தான் அவங்க வெளியில இருக்காங்க. இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பிச்சாங்க இல்லையா, இந்த ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி, கேசி பழனிசாமி எல்லாருமே, இவங்க 3 பேரையுமே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா, தெருவில் போறவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்ல சொன்னார். பொதுமக்களா தொண்டர்களா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு வைக்கிறீங்கல்ல, 234 தொகுதியிலும் எதுக்கு பொறுப்பாளர்கள்? இந்த 3 பேருமே சசிகலா அவர்களையும் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமியும் போய் சந்திச்சிடலாமே, சந்திச்சு நேரடியாக பேசலாமே. ஏன்னா அவங்கனால இது முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, ஏற்கனவே தெருவில் போறவர்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும்போது இவங்க போய் பேசுவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. சசிகலா அவர்கள் எப்படி ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னா, தன்னை ஒரு பொதுச் செயலாளராக இன்னும் நினைச்சுதான் அவங்க சுற்றுப்பயணம் போறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், கட்சியினுடைய தலைமை பொறுப்பிலே இருந்தவர். 2300 பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினரை வச்சுக்கிட்டு கட்சியில் இருந்தே ஒரு நயகவஞ்ச முறையில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கினாங்க. இந்த சசிகலா அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமியை விட ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கை அங்கே உள்ள வந்தா ஓங்கிரும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி கண்ணும் கருத்துமா செயல்படுறார். இந்த 3 பேர் ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிற 3 பேரும் என்ன நினைக்கணும், நீங்க ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, முதற்கட்டமா ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட பேசுங்க. பேசாம நீங்க ஏன் 234 தொகுதிகளுக்கு நீங்க பொறுப்பாளர் அறிவிக்கிறீங்க? ஐயா உங்களை பேச வர வேணான்னு யாரையும் சொன்னாரா?
இவங்களுக்கு பிடிக்காதுன்னா பிஜேபியோட பிடிக்காது. பிஜேபியோட ஐயா கூட இருக்கிறாரு, கூட்டணியில் இருக்கிறாரு. கூட்டணி இருக்கிறதுனால அவங்க விட்டுட்டு வாங்க அப்படின்னா கூட்டணியை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி மாதிரி துரோகம் பண்ணிட்டு வர முடியுமா? தனக்கு சார்ந்ததை பூராத்தையுமே நீதிமன்றங்கள் மூலியமாகவும் மற்ற வகையிலையும் எல்லாத்தையும் பிஜேபி மூலியமாகவே லாபங்களை அடைஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட ஓபிஎஸ் அவர்கள் நிப்பாட்டின வேட்பாளர்கள் நின்றா நம்ம தோத்து போயிடுவோம், நமக்கு எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி பிஜேபி அண்ணாமலை மூலம் தூது விட்டு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிப்பாட்டின வேட்பாளர்களையும் டிடிவி தினகரன் நிப்பாட்டின வேட்பாளரையும் வாபஸ் வாங்க வச்சாங்க. அன்னைக்கு பிஜேபி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு உதவி செஞ்சுச்சு. 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மூலம் தேவையான நிதிகளை வாங்குவதற்கும் அந்த பிஜேபி தான் உதவி செஞ்சது. அப்போதெல்லாம் பிஜேபி எடப்பாடி பழனிசாமியோட இல்லையா. திடீர்னு நீங்க பிஜேபி கூட்டணியிலிருந்து நீங்க விலகிட்டீங்க அப்படின்னா யோக்கியவனா மாறிடுறீங்களா? எல்லாரும் கேட்குறாங்கல்ல, எப்பா நீங்க கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்ட, ஓட்டு விழுகாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்களா? 2021 இது சட்டசபை தேர்தலை சந்திக்கிறோம்ல, அந்த சட்டசபை தேர்தலை சந்திக்கும் போது பிஜேபினாலேயே ஓட்டு கம்மியாச்சு? அது கிடையவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய முகத்தை காமிச்சு இரட்டை இலட்சணத்துக்கு ஓட்டு விழுகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் மக்கள் யோசிக்கிறான், சரியில்லை அப்படின்னு யோசிக்கிறான். 2021 யோசிச்சுட்டான். அதனாலதான் ஒரு 60 இதை கொடுத்தான். ஆனால் பிஜேபி உள்ள சேர்ந்ததுனால தான் நீங்க தோத்து போய் சரி பிஜேபியை விட்டு விலகிட்டாரு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் மினிமம் ஒரு 5 தொகுதியாவது ஜெயிச்சிருக்கணும்ல. விளவங்கோடு சட்டசபை தேர்தலில் வெறும் 5000 வாக்கை வாங்குறது மானக்கெடுக்கிட்டு போகலையா? இப்போ சந்திச்ச அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கணும்ல. பிஜேபி விட்டு வெளியில வந்துட்டீங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக வருவார்னு சொல்லி பிரஸ் மீட் டெல்லியிலையும் கொடுக்குறீங்க, சென்னையிலையும் கொடுக்குறீங்க, வெளியில வர்றீங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன இருக்கு? நேற்று வரையும் பிஜேபியோட கூட்டணியில் இருந்து திடீர்னு வெளியில வந்த உடனே நான் யோக்கியவன் ஆயிட்டேன், அதனால ஓபிஎஸ் பிஜேபியோட கூட்டணியில் இருக்காரு அப்படின்னா அவரு கூட்டணியில் இருப்பாரு. அவரை கட்சி இல்லை, கொடி இல்லை, சின்னம் இல்லை, கட்சியை விட்டு தூர அனுப்பிட்டீங்க. அப்போ அவருக்கு சேர்ந்து அவருக்கு தோதான ஒரு கூட்டணியோட இருக்கிறாரு. இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் சட்டசபையில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் நின்றாரு. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்குகள் அறுவடை செஞ்சார். எடப்பாடி பழனிசாமினால முடிஞ்சதா? ஓபிஎஸ்ஸை தோக்கடிக்க முடிஞ்சதாங்கிறேன் நான். முடியலைல. அப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கட்சியை கெடுக்கிறது எடப்பாடி பழனிசாமின்னு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்களை வெளியில பேசுறது பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருமே சேர்ந்து அதில் இது புகழேந்தி அவர்களை கூட ஒதுக்கிடலாம். இந்த ஜேசிடி பிரபாகரும் இது கேசி பழனிசாமி என்ன பண்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஓபிஎஸ் வரணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் அவங்க பிரஸ் மீட்டை சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இவங்க நான் ஆட்களை போடுறேன் வைக்கிறேன். இப்போ அதிமுக தோத்து போச்சு, நாங்கள்லாம் ஒருங்கிணைக்கணும், நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிச்சிருக்கோம், இந்த குழு பெர்ஃபெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா யாருனால இந்த கட்சி பிரிஞ்சதுன்னு முதல்ல யோசிச்சிங்களா? 3 பேரும் யாருனால இந்த சட்டசபை 2021 சட்டசபை தேர்தலிலும் இது 2024 பாராளுமன்ற தேர்தலையும் தோத்து போனது யாருனால அப்படிங்கிறதையும் 3 பேர் ஏதாவது யோசிச்சாங்களா? இது முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். ஆனா இந்த 3 பேரும் 3ல் ஒருவர் ஏத்துக்கிறாரு. ஆனால் கேசி பழனிசாமியும் ஜேசிடி பிரபாகரும் ஏற்க மாட்டேங்கிறாங்களையா? அப்ப இந்த கட்சியை சுக்குநூறா ஆக்குனது எடப்பாடி பழனிசாமி. சரி 3 பேருமே சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறீங்க, ஆட்களை போறீங்க, கட்சி ஒன்றிணைக்கணும், எல்லாம் ஓகே. கட்சியினுடைய சட்ட விதிகளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? கட்சியினுடைய சட்ட விதி எம்ஜிஆர் வகுத்து கொடுத்த அந்த சட்ட விதியை எடப்பாடி பழனிசாமி தனக்கு சார்ந்து மாற்றி அமைச்சிருக்காரு. அப்போ அந்த சட்ட விதியை மீட்டு தொண்டர்கள்ட்ட கொடுத்துருவாரா? இதெல்லாம் கேட்கணும்ல. ஓபிஎஸ் வரணும், ஓபிஎஸ் இறங்கி வரணும்னா ஓபிஎஸ் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்ட்டாரு. எடப்பாடி பழனிசாமி எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா? முதல்ல எடப்பாடி பழனிசாமிகிட்ட போங்க, உட்காருங்க, பேசுங்க, அவர் என்ன சொல்றாருன்னு முதல்ல கேளுங்க. அதற்கடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சந்திச்சு நீங்க பேசுனீங்கன்னா இந்த அரசியல்ல விடிவு கிடைக்கும், அதிமுக ஒன்றிணையும். அதை விட்டுட்டு நான் ஆட்களை போடுறேன் அப்படின்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு அணி, ஐயா ஓபிஎஸ் பக்கம் ஒரு அணி, அதுக்கடுத்து சசிகலா ஒரு பக்கம் ஒரு அணி, அது டிடிவி தினகரன், நீங்க ஒரு பக்கம். இப்போ நீங்க என்ன செய்றீங்க? 3 பேர் சேர்ந்து
எல்லாரும் அதிமுகவுடைய தொண்டர்களை பிரிச்சுட்டாங்க, நம்மளும் கொஞ்சம் பிரித்து பார்ப்போம்னு சொல்லிவிட்டு தான் நீங்களே 234 தொகுதியிலே ஆள போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து தொண்டர்களை இணைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, கூட்டி பேச வேண்டிய அவசியமே கிடையாது, எதுவுமே நீங்கள் செய்யாதீங்கிறேன் நான். நீங்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போக வேண்டியதான். அங்கே போய் உட்காந்து பேசுங்க, இதற்கான விடிவு கிடைக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு நீங்கள் ஆட்களை போட்டிங்கன்னா மேற்கொண்டு கட்சியில் மிகப்பெரிய அளவில் குழப்பத்தை உருவாக்க போகிறீங்க. அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. நன்றி, வணக்கம்.